Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 575 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு ஒரு வழியா நியூ வேர்ல்டுக்கு வந்துட்டாங்கல்ல. என்ன வந்த உடனே மெரைனாளில பார்த்து மிரண்டுருவாங்க. இதுல காமெடி என்னன்னா இவங்க பார்த்தது ஒரு 3-4 பேர் தான். ஆனா திடீர்னு நம்மளால ரவுண்டு கட்டி சுத்தி வளைச்சிட்டாங்க. 1-2னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கப்பல் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒயிட் பியர்ட பிடிக்கிறதுக்கு கூட இத்தனை கப்பல் வரல. ஆனா இப்ப நம்மளால பிடிக்கிறதுக்கு இத்தனை கப்பல். இவங்க லைட்டா அசஞ்சா கூட எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவங்க ஏதோ கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. ஏண்டா இத்தனை பேர் ரவுண்டு கட்டியும் கேஷுவலா இருக்கீங்களேன்னு உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான். நமி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வெதரை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேவி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பக்கத்துல வர ஆரம்பிச்ச உடனே லூஃபி என்ன பண்ணலாம் சொல்லுன்னு தொண்டையிலே அத்துவாங்களா. அவன் கெக்கப்புக்கன்னு விழுந்து சிரிச்சுட்டு இதுல என்ன டவுட், வாங்க ஸ்ட்ரைட்டா போகலாமா. அவன் இவ்வளவு கான்பிடென்டா சொன்ன உடனே இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வெறியாயிரும். பின்ன கேப்டன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்ன கவலை, அடிச்சு நவுத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம்னு கத்துவான். கொய்யால அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுதா, நம்மளால எல்லாம் அவங்கள தாண்டி போக முடியாதுன்னு உசோப் சொல்லுவான். ஜோரோலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, பொலந்து கட்டி எல்லாரும் கத்தி எடுத்து ரெடி ஆயிருவான். பிராங்கி நம்ம சாப்பர் உசோப்பு கிட்ட உடனே போய் கோலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, நம்ம அவங்கள தெரிக்க விட்டுலான்னு அவங்க வேகமா கிளம்பிடுவாங்க. லூஃபி இருந்துகிட்டு எவனா இருந்தா எனக்கு என்ன, முன்னாடி எவன் வந்தாலும் சரி நான் பொழந்து கட்டிடுறேன். இவங்க 3 பேரும் ரைட் லெஃப்ட்ல வர ஆளுங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டுவாங்க. பின்னாடி வர ஆளை நம்ம ஜோரோ பொழந்து கட்டுவான். அந்த டைம் நம்ம நமி உசோப்போட பைனாக்குலரை புடிங்க பார்த்துட்டு நீங்க இவ்வளவு எல்லாம் பில்டப் பண்ணி சண்டை போடணும்னு அவசியமே இல்லம்பா, அவன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றான்னு எதையுமே கேட்காம லூஃபி இருந்துகிட்டு தேர்ட் கியர்னு சொல்லி அவன் கையை நல்லா பெரிய சைஸுக்கு ஊதி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அவன் குத்துன குத்து கப்பல் மேல அடி விழாது, கடல்ல தான் குத்துவான். என்னடா நடக்குதுன்னு அசந்து போய் பார்க்கும் போதே ஒவ்வொரு நேவி கப்பலா மறைய ஆரம்பிக்கும். கூடவே மழையே நின்று போயிடும். இது இப்படித்தான் அவனு சொல்லி நம்ம நமி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். இது வேற ஒண்ணும் இல்ல, நமி பண்ணுவாள்ல மிரேஜ்னு அந்த டெக்னிக் தான். இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இந்த ஏரியால மட்டும் தான் நடக்கும். மிரேஜ்னு தெரிஞ்சவன தான் நம்மளால கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. ஆனா அதுக்காக கேஷுவலா இருந்துராதீங்க, கண்டிப்பா பிரச்சனை வரும்பா. மேல ஏதோ பெரிய சைஸ்ல வருமா, அதை பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. என்னடா இது இத்தா தண்டிக்கு இருக்குன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, மழை துளி எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல கொடூரமா வந்து விழும். அப்பதான் நமி சொல்லுவான் இந்த இடத்தோட பேரு மபேஜிமோர். இது ஒரு தேர்ட் டெம்பர்டு சி. இங்க எப்போ எந்த மாதிரி எல்லாம் கிளைமேட் மாறும்னு சொல்லி யாராலையுமே யூகிக்க முடியாது. சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க, கேள்வியும் பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வெதர் அடிக்கடி கிரியேட் ஆகும்னு சொல்லுவான். இவ்வளவு நேரம் பெரிய சைஸ் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, இப்ப பெருசா பனிக்கட்டி எல்லாம் வந்து விழும். அவ்வளவு பெருசுக்கு தண்ணி வந்து விழுந்தாலே கப்பல் தாங்காது. இதுல பனிக்கட்டி வந்து விழுந்தா என்ன ஆகுது, நம்ம பயலுக முடிஞ்ச அளவுக்கு அந்த பனிக்கட்டி எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விடுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு இருந்தா அடுத்து பெரிய ஐஸ் மலையே பொழியும். ஐயோ அவலாஞ்சி, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பதறிட்டு இருக்கும் போது நம்ம ரோபின் அழகா அந்த பனிக்கட்டி எல்லாத்தையுமே பெரிய சைஸ் கைய வர வச்சு புடிச்சு உருட்டி தண்ணியில தூக்கி வீசிடுவான். அடுத்து மழை பெய்யும். என்னங்கடா இது, இல்ல என்ன இது செகண்டுக்கு ஒருக்கா கிளைமேட் மாறிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு கப்பல் அப்படியே மேலே ஏறும். எல்லாம் அடிச்சு புரண்டு போய் விழுவாங்க. இந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்தா கப்பல் அப்படியே செங்குத்துக்கு நிக்குது. என்னன்னு பார்த்தா வாட்டர் ஸ்பிளிட், கடல் தண்ணி அப்படியே பிரிஞ்சு நிக்குது. இப்படி இருந்தா என்ன, உன் கப்பல் மேல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இவங்க ஒண்ணு டீப் சீக்கு போகணும், இல்லன்னா கீழே இருக்கிற ஏதாச்சும் பாறையில போய் இடிச்சு கப்பல் கண்ணா பின்னான்னு செதறணும். என்ன பண்ணலாம்னு சொல்லி அத்தனை பேரும் பதறனா லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வாவ் வேற லெவல்ல இருக்குன்னு. ஏண்டா மூலகட்ட பயில என்ஜாய் பண்ற நேரமாடா இது, எப்படி எஸ்கேப் ஆலான்னு பிளான் பண்றான். ஐயோ உசுரா வாங்குறானே பாங்க. அவனுங்க 3 பேரும் குத்தலாமா வெட்டலாமா உதைக்கலாமா என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்க பாருங்க. ஏண்டா இங்க குத்தி உதைச்சு வெட்டுறதுக்கு என்ன வீடாடா கட்டிட்டு இருக்கோம், இல்ல ஆர்மி ஆளுங்க வந்து நின்னுட்டு இருக்காங்களா, இங்க இருந்து தப்பிக்கணும்டா மாங்கா பயில எல்லாம்னு திட்டுவானா. பிராங்கி தான் சண்டை போடாதீங்கயா, எல்லா பஞ்சாயத்தையும் சன்னி கிட்ட விட்டுருங்க, அது பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டை யூஸ் பண்ணுவான். கப்பல் அப்படியே சல்லுன்னு பிச்சுக்கிட்டு அப்படியே பிளைங்லயே மேல வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவாங்க. சரி ரைட்டு, அந்த பஞ்சாயத்துல இருந்து தப்புச்சிட்டோன்னு சொல்லும் போதே மேல இருந்து ஏகப்பட்ட இடி மலை பொழியும். அதுல ஒண்ணுல சிக்கி சின்ன பின்னமாயிருவாங்க. இதுதான் இவங்களோட நிலைமை. அப்படியே நேரம் ஆக ஆக வெயில் பயங்கரமா குளுத்த ஆரம்பிச்சிருச்சு. சட்ட துணி எல்லாம் கழட்டி போட்டுட்டு வெந்து போய் கிடப்பானுங்க. நமி 2 வருஷமா வெதரை பத்தி படிச்சதுனால அவ எந்த நிலைமையிலயும் சர்வைவாக பழகிட்டா. சரி இப்ப ரொம்பவும் சூடா இருந்த உடனே எல்லாத்துக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன குடிப்போம், இல்ல என்ன சாப்பிடுவோம், ஒன்னா ஐஸ்கிரீமை வெளுத்து கட்டுவோம், இல்லன்னா சில்லுன்னு ஜூஸ் குடிப்போம், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். ஆனா நம்ம பயலுக பெரிய மீன் ஒண்ணு புடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அதை டீப்பா ஃப்ரை பண்ணி கேட்பானுங்க. சஞ்சி வந்து வெதர் இருக்க கண்டிஷன்ல அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது, நான் ஆல்ரெடி சில டிஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க குக் பண்ணி தரேன்ட்டு உள்ள போவான். அதே நேரம் உள்ளுக்குள்ள இருக்க பேபிகார்ன் ஸ்ட்ராபெரி அப்படி இப்படின்னு உள்ள இருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சஞ்சு அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போய் அவங்களுக்காண்டி பிடிச்ச அந்த மீனை வச்சு சூப்பர் ரெடி பண்ணுவான். மெயின் டிஷ் என்ன பண்றதுன்னு அவனுக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் மட்டும் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட வாங்கடான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒக்காமக்கா எல்லாம் பிச்சுக்கிட்டு வருவாங்க. சோறு எங்களுக்கு சோறு ஐயா சோறு
அமாடி சோறுன்னு. ஆனா வந்து பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. அவன் அங்க நல்லா சூப்பு வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, அதுதான் டீப் சீ ஃபிஷ் கார்பாஷியோ, டேஸ்ட் நல்லா இருக்குமா, ஆனா தட்டுல எதுவுமே இல்லடா கொய்யாலன்னு காண்டாவானுங்க. எதுவுமே இல்லையா, என்ன சொல்றான் இவன் வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. உடனே அவன் ஷாக்கா எங்க போச்சுன்னு தேடுவான். உடனே கிண்டல் பண்ணுவானுங்க, கொய்யால நீயே சாப்பிட்டுட்டு எங்களை ஏமாத்துறியான்னு. சஞ்சு அப்படி மத்தவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அவன் சாப்பிட மாட்டானே, ஒருவேளை உங்கள யாராச்சும் தான் சாப்பிட்டுக்கணும், உண்மையை சொல்லுங்கன்னு மாத்தி மாத்தி ரெண்டு குரூப்புகளையுமே தகராறு. அப்பதான் சாப்பருக்கு பயங்கரமா பீதியாகும். ஒருவேளை இந்த சீல பேய் நடமாட்டம் இருக்குதா, அந்த பேய் தான் சாப்பிடுதான்னு சொல்லி பீதியாவான். அந்த டைமுங்கும் போது யம்மி சூப்பு வேற லெவல்ல இருக்குதுன்னு ஒரு சவுண்ட், கூடவே அந்த சூப் அண்டாவும் கவுந்து அடிச்சு கீழே விழுமா. அவ்வளவுதான், அத்தனை பேத்துக்கு பீதி ஆயிரும். பின்ன இப்பதான் சூப் ரெடி பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள காணாம போச்சுன்னா அப்பதான் அந்த அண்டாக்குள்ள ஒன்ன நோட் பண்ணுவாங்க. சின்ன சைஸ்ல ஏதோ பூச்சி மாதிரி ஓடும். சொல்ல போனா அதை பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்குது. ஆனா லூஃபி பதற மாதிரி இல்ல. அவனுக்கு வச்ச சாப்பாட கடவுளே எடுத்துட்டு போனாலும் விரட்டி புடிச்சு புடிங்கி திம்பான். இது வெறும் பூச்சி தானே, கொய்யால உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்டுன்னு விரட்டுவான். ஆனா அது என்ன பண்ணுவான், அடுத்து ஸ்ட்ராபெரி திங்கும், அதுக்கு அடுத்தது காண திங்கும். இப்படியே இவங்க வச்சிருக்க எல்லாத்தையுமே வளைச்சு திங்க ஆரம்பிச்சிரும். எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கும் போது அது கிச்சனை விட்டு வெளியில போயிடும். சரி ரைட்னு ஃப்ரிட்ஜை செக் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த இவங்க சாப்பாடு மொத்தமும் காலி. ஃப்ரிட்ஜே எம்டியா இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த சின்ன பூச்சி தின்னு இருக்குது. இன்னைக்கு அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிட்டு இருப்பானுங்க. அந்த ஃபுட் இஃபை எப்படியாச்சும் புடிச்சே ஆகணும், விடக்கூடாதும்பா. உடனே சின்ன சைஸ்ல இருக்க அந்த உருவம் கத்தும், யாரை பார்த்து திருநன்னு சொல்றேன், நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி சாப்பாடு இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், மத்தபடி நான் ஒண்ணு திருடலன்னு சொல்லுமா. அது எங்க இருந்து பேசும்னா ப்ரூக்கோட உடம்புக்குள்ள இருந்து. அவன் தான் எலும்பு கூடாச்சே. உடனே லூஃபி அடிச்சு புரண்டு போய் நெட்டை போட்டு அவனை பிடிப்பான். அது அவன் கண்ணு வழியா மறுபடியும் எகிரி குச்சி அங்க இருந்து எஸ்கேப். சஞ்சய் காட்டுத்தனமா கத்திட்டு வருவான், அது ஃப்ரிட்ஜ்ல இருந்த எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுச்சு, அதை விடாதீங்கன்னு. உடனே மாத்தி எல்லாம் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கும்போது அது நம்ம லூஃபியோட மூக்கு மேலே வந்து நின்றோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுவுமே ஒரு ஹியூமன் தான், அதுவும் ஒரு பொண்ணு. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க சாப்பாடை திருடி திம்ப, உன்னை விட்ட மாட்டேன்னு அடிப்பான், அது தப்பிச்சு ஓடிடும். உன்னை எல்லாம் அடுத்தடுத்து மிதிப்பாங்க, எல்லாத்துலயுமே தப்பிச்சு ஓடிடும். அப்ப நம்ம பிராங்கி என்ன பண்ணுவான், ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அது என்னடான்னா தம்மா கூண்டு இருந்தாலும் அவனோட காலை தடுத்து அப்படியே தூக்கி வீசிடும். எல்லாம் மிரண்டுவாங்க, என்ன இம்மா கூண்டு இருந்துகிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளேன்னு. சரி எல்லாம் இப்ப தனித்தனியா விரட்டினதுனால அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டா. ரவுண்டு கட்டி இவளை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு திசையில வந்து லாக் பண்ணுவாங்க. அவன் என்னடான்னா எனக்கு வேற வழி இல்ல, இத பண்ணித்தான் ஆகணும்னு மினி ஃபுல் ரீபவுண்ட்னு கத்துவா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே தம்மா கூண்டு இருந்தவ சும்மா பெரிய சைஸுக்கு அப்படியே வளருவா. என்னடா நடக்குது இங்க, திடீர்னு இத்தா தண்டிக்கு ஜெய்ஜாண்டிக்கா மாறிட்டா. ஆனா இந்த டெக்னிக் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு பாராட்டி தள்ளுவாங்க. அப்ப அவன் நம்மளால ஓங்கி மிதிக்க போவா, எல்லாரும் ஓடிடுவாங்க. சஞ்சய் மட்டும் கமான் என்கிட்ட வா, ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு மிதிய வாங்க ரெடியா நிப்பான். நல்ல வேலை லூஃபி அவனை காப்பாத்திடுவான். அடுத்து அவன் மத்தவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போகும்போது லூஃபி இருந்துகிட்டு என்கிட்ட சண்டைக்கு வாப்பான். வந்துட்டா போச்சுன்னு அவ கையில வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு ஓங்கி குத்துவா. அத லூஃபி அசால்ட்டா தடுத்து புடிச்சு கம் ப்ரொப்பல்லர்னு சொல்லி கண்டமேனி அவளை சுத்துவான். சோ அவளால எதுவுமே பண்ண முடியல. ஐயோ என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி தண்ணியில வீசுவான். அவளதான் பொத்துன்னு போய் விழுந்தவ நீந்த முடியாம அப்படியே உள்ள முங்குவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன்னு. உடனே சஞ்சய் அடிச்சு புடிச்சு அவளை காப்பாத்த போவான். அவன் என்னடானா தண்ணிக்குள்ள விழுந்த உடனே என்ன மன்னிச்சிருங்க டாடி, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு அப்படியே மயங்கி சின்ன சைஸ்ல சுருங்கிடுவா. அப்ப அவ மைண்டுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு காட்டுறாங்க. உங்களை எப்படியாச்சும் நான் காப்பாத்தணும் டாடி, எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவ டப்புன்னு எந்திரிச்சிருவா. பார்த்தா அவளை ஆல்ரெடி காப்பாத்தியாச்சு, இவ்வளவு நேரம் கனவுல இருந்திருக்கா. அப்புறம் அட்டாக் பண்றதுக்காக அவ ஆயுதத்தை எடுத்துட்டு ரெடியா நிப்பா. நம்மளாலே ஏதோ பொம்மையை வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம லூஃபி வந்து பார்த்துட்டு நீ பெருசாவும் சின்னதாவும் மாறுவியா, சூப்பரா பண்ண, நல்லா இருந்துச்சும்பா. அவ இவங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சா, ஆனா இப்படி காம்ப்ளிமெண்டா பேசின உடனே அவளுக்கே ஷாக்கு. அப்புறம் அவ மேட்டர் சொல்லுவா, என்னன்னா இவ பிறக்கும் போது ஒரு பெரிய ஜெயண்டா தான் பிறந்தாலாமா. அதுக்கப்புறம் மினின்னு சொல்லி ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கா. அன்னையில இருந்து அவளால சின்னதாவும் மாற முடியும், பெருசாவும் மாற முடியும். ஆனா அவளோட யூசுவல் சைஸ் இதானாமா. அவன் நினைச்சான்னா 5 மில்லிமீட்டருக்கு சின்ன சைஸாவும் மாற முடியும், பெரிய சைஸ் ஜெயண்டாவும் மாற முடியும். இப்படி அவ செஞ்சு காட்டின உடனே லூஃபி பாராட்டி தள்ளுவான். அது மட்டும் இல்லாம தம்மா கூண்டு இருக்கும் போதே பிராங்கி அடிச்சு தூக்கி வீசினால, அதுதான் மாசு. ஆக்சுவலா இவ சின்ன சைஸ்ல இருந்தாலும் அவளோட பவர் ஜெயண்டோட பவரா தான் இருக்கும். பவர் சைஸுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் குறையாது. அதனால தான் அசால்ட்டா அவனை தூக்கி போட்டாலாமா. இப்ப பாருன்னு சொல்லிட்டு லூஃபியும் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பா. எல்லாம் ஜாலியா போன உடனே ஃபுட் எல்லாத்தையுமே அவ சாப்பிட்டுட்டாங்கிறத மறந்துட்டாங்க. சரி வேற ஏதாச்சும் அவளால பண்ண முடியுமான்னு கேட்டா, அவளால இன்னும் சின்ன சைஸுக்கு மாறி எனிமியோட பாடிக்குள்ள போய் பெரிய சைஸுக்கு மாறினா அவங்க வெடிச்சு அப்படியே சதறிடுவாங்களாமா. இதை நம்ம உசோப்பும் சாப்பரும் யோசிச்சு பார்த்துட்டா ஐயோ வேண்டவே வேண்டாமான்னு பதறுவானுங்க. உடனே லூஃபி என்னாலையுமே பெரிய சைஸ் ஜெயண்டா மாற முடியுமா எப்படின்னு கேட்டவன நமிதா சொல்லுவா, இவன் ஒரு ரப்பர் மேனு, இவன் பாடிக்குள்ள எல்லாம் நீ பெரிய சைஸ் மாறினா அவனும் பெரிய சைஸுக்கு ஸ்ட்ரெச் ஆவானே தவிர உடைய மாட்டான்னு சொல்லுவா. நிஜமாவான்னு எழுத்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுவா. சரி இவ பேர் என்னன்னு கேட்டா லில்லி அண்ட் ஸ்டொமக். இவன் நிறைய சாப்பிடுவாளாமா, அதனால அவளுக்கு அந்த பேரு. சரி எங்க கப்பல்ல நீ என்ன பண்றன்னு கேட்டா, அவ வேணும்னு ஒண்ணு வரல, அவ வேற ஒருத்தங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாமா. சடனா அந்த டைம் தான் நம்மளால கப்பல் அப்படியே ஃபிளைங்ல வந்திருக்கும். இவன் நம்மளால கப்பல்ல வந்து விழுந்ததுனால அவ இருந்த கண்ணாடி பாட்டில் உடஞ்சு தெரிச்சிருக்கும். இதெல்லாம் கேட்டு அசந்து போனவங்க, சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல யாருக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவு முக்கியமான கேட்டோன்னா, ஆமா என் டாடிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கேஷுவலா சொல்லுவா. அதுக்கப்புறம் ஐயோ நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே, என் டாடியை நான் காப்பாத்தணும்னு சொல்லி அவன் தொண்டகிலிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு
முடிக்கிறாங்க.